நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நட்சத்திர பேச்சாளர் திரு குடியாத்தம் குமரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரோடு உரையாடுவோம். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களுக்கு ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஒரு நெருக்கடியை ஒன்றிய அரசாங்கம் சென்சார் போர்டு கொடுத்திருக்கு. ஆனா விஜய் அவர்களே வாய் திறக்காத நிலையில காங்கிரஸ் பிரமுகர்கள் எல்லாம் அதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து சென்சார் போர்டை எதிர்த்து பேசிட்டு இருக்கிறாங்க. மாணிக்கம் தாக்கூர் உட்பட பல்வேறு நபர்கள். இப்போ திருச்சி வேலுசாமி அவர்கள் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் எங்களுக்கு பங்கு வேணும், இத்தனை தொகுதிகள் எங்களுக்கு வேணும், அப்பதான் நாங்க கூட்டணியில இருப்போம், தொடருவோம், இல்லைன்னா நாங்க வேற மாதிரி முடிவு எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அது பெரிய பரபரப்பாகுது. என்ன நடந்துகிட்டு இருக்கு சார்? அவன் திருச்சி வேலுசாமி யாரு முதல்ல சொல்லுங்க. அவன் என்ன பொறுப்புல இருக்கான் அந்த கட்சியில? சார் திருச்சி வேலுசாமி யாரு சார்? அவன் என்ன பொறுப்புல அந்த கட்சியில? பொறுப்புல இல்ல, ஆனா காங்கிரஸினுடைய ஒரு மூத்த தலைவர். என் கூட என்ன மாதிரி செய்தி தொடர்பாளர் இருக்காங்கல்ல, எங்க கூட டிவியில பேசுறவன் தான் திருச்சி வேலுசாமி. அவன் என்ன பொறுப்புல இருக்கிறான் காங்கிரஸ்ல? அவன் பின்னால யாரும் இருக்கிறான்? இது யார் தெரியுமா பேசணும்? இந்த மாதிரி ஆட்சியில பங்கு வேணும், இல்லைன்னா நாங்க வேற மாதிரி முடிவு எடுப்போம் அவன் சொல்றான். இல்ல அவன் செல்லா காசு. அவன் திருச்சி வேலுசாமி அவங்க வீட்டுல தடிக்க விழுந்தானா அவங்க வீட்டிலே அவனை தூக்கி கொடுத்துக்கு ஆள் கிடையாது. இது யாரு இந்த வார்த்தை சொல்லணும்னா, மரியாதைக்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வப்பெருந்தகை இதை சொல்லணும். அவரு என்ன சொல்றாரு? இது கூட்டணியை பத்தி பேசுறதுக்கு மேலிட பார்வையாளர் மேலிட பொறுப்பாளர் நியமிச்சுக்கிறாங்க, அவங்க பேசுவாங்க. எது இருந்தாலும் எங்களுக்கு தேசிய காங்கிரஸ் அன்னை சோனியா இருக்காங்க, ராகுல் காந்தி இருக்காங்க, மல்லிகார்ஜுன கார்கே இருக்காங்க, அவங்க ஒரு கமிட்டி நியமிச்சிருக்காங்க, அவங்க பேசுவாங்க. எங்களுக்கும் திமுகவுக்கும் நல்ல உறவு இருக்குதுன்னு இது வரைக்கும் செல்வப்பெருந்தகை அதான் சொல்றாங்க. சோ செல்வப்பெருந்தகை சொல்றதுதான் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு மேல ராகுல் காந்தி இருக்காரு, அதுக்கு மேல மேலிட பொறுப்பாளர் வந்திருக்காங்க. இவன் யாரு? திருச்சி வேலுசாமி இவன் யாருங்க? இவன் என்ன பொறுப்புக்கிறான்? அவன் யாரு? அவன் காங்கிரஸ்ல அவனை கட்சி நாங்க ஒழுங்கு நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டாரு. யாரு? செல்வப்பெருந்தகை சொல்லிட்டாரு. அவன் காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய தலைவர் செல்வப்பெருந்தகை அவன் அட்டாக் பண்றானே. அவனுக்கு என்ன யோகை இருக்குது காங்கிரஸ் தலைவராக? செல்வப்பெருந்தகையை கடுமையா பேசினான். அவன் கட்சி இப்போ தமிழ்நாடு காங்கிரஸுக்கு அத்தாரிட்டி பர்சன் யாரு? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு பிரசிடென்ட் யாரு? அவர்தான் முக்கியம் தமிழ்நாடு காங்கிரஸ். செல்வப்பெருந்தகை அவர்கள் தான். ஆனா இவர்களை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில அவர் இல்லையே. தொடர்ந்து அது காங்கிரஸ்ல அது முடியாது. அது காங்கிரஸ்ல இது வழக்கமா நடக்கிறது தான். அது காங்கிரஸ்ல அப்படிதான். உதவாதங்கள்லாம் ஒன்று பேசும். அது காங்கிரஸ். அதனால நான் காங்கிரஸ் குறை சொல்ல வரேன். கூட்டணி கட்சி அதுல இவன் அட்டு வேஸ்ட். சிதம்பரம் மாதிரி ஒரு மிகப்பெரிய தலைவர்கள் பேசினா யோசிக்கணும். மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்கள் தெளிவா சொல்லிட்டார், எங்களுக்கும் திமுகவுக்கும் நல்ல உறவு இருக்கிறது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நல்ல முறையில ஆட்சி நடத்துகிறார், பெண்களுக்கு பல திட்டங்கள். எனவே திமுக ஆட்சியின் சாதனைகளை நாங்கள் வரவேற்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவோடு தான் நாங்கள் கூட்டணி தொடர்வோன்னு மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் முன்னணி தலைவர் ப சிதம்பரம் அழகா சொல்லிட்டார். ப சிதம்பரம் இதுல உதவாத தள்ளி கேசுங்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்ப இந்த கேசி அழகிரிகள் அவருக்கே மரியாதை கிடையாது. காங்கிரஸ்ல முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் தான். அவர் சும்மா பேசுறது எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும். நான் ஒண்ணு தெளிவா சொல்லிட்டேன். இது நான் சொல்றதுக்கு முன்னால எங்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், இந்த கட்சியினுடைய மூத்த முன்னணி தலைவர், தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக லட்சம் வாக்கு வித்தியாசம் வெற்றி பெறக்கூடியவர் தான் அண்ணன் ஐபி அவர்கள், அண்ணன் திண்டுக்கல் அண்ணன் ஐ பெரியசாமி அவர்கள், மாண்புமிகு அமைச்சர். அவரே சொல்லிட்டாரு, கூட்டணி ஆட்சி என்பது பேச்சுக்கே இடமே கிடையாது. திமுக கொள்கை என்ன? மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுதியான கொள்கை. இந்த கொள்கையிலிருந்து திமுக எப்பவுமே கொஞ்சம் கூட அது விட்டு கொடுக்காது. இது நான் குடியாத்த குமரனை கூட சொல்றேன். இது எங்க கொள்கை. எப்ப நாங்க கூட்டணி ஆட்சிக்கு நாங்க வழிவகுத்திருக்கிறோம்? அது வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. அண்ணன் ஐ பெரியசாமி சொல்லிட்டாங்க. நீங்க அதே வச்சு குடியாத்த குமரன் விட்டுருங்க. துணை பொதுச் செயலாளர் நான் ஐபி சொல்லியிருக்கிறார். கூட்டணி ஆட்சி என்பது தளபதி அதை விரும்பல, முதலமைச்சர் விரும்பல. எனவே வழக்கமா எப்படி அப்படி 2006 தனியா ஆட்சி அமைக்கிற அளவுக்கு எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வரலன்றது உண்மைதானே? 2006 எங்களுடைய கூட்டணியில இருந்த காங்கிரஸ், இதே காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி, அவங்க எங்களுக்கு நிபந்தனைட்டு ஆதரவு கொடுத்தாங்க. ஏன்னா இதை நம்ம சொல்லிதான் ஆகணும். அப்பவே கூட்டணி ஆட்சி கலைஞர் ஒத்துக்கல. இப்ப கூட காங்கிரஸ் கேட்டாங்க,
ஒரு 2 மந்திரி கொடுங்களேன், பாமக 1 மந்திரி கொடுங்களேன். இத பார், தனியா ஆட்சி அமைக்கிற அளவுக்கு எனக்கு எம்எல்ஏக்கள் வந்து வரல. ஆனா நம்ம கூட்டணி நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. கூட்டணி நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. நிபந்தனையற்ற ஆதரவு கொடுங்க. நல்ல கவர்மெண்ட் நடத்துறேன். கூட்டணி ஆட்சின்னா இந்த கவர்மெண்டே வேணான்ட்டார். உடனே பிஎம்கே ராமதாஸ் என்ன பண்ணாரு? டாக்டர் ஐயா ராமதாஸ் முதல் ஆளா போய் ஜனாதிபதி கிட்ட போய் ஆளுநர் கிட்ட போய் முதல் ஆளா ஆளுநர் கிட்ட போய் திமுக ஆதரவு கடிதம் குடுத்துட்டு வந்துட்டார். முதல் ஆளா போனார், போய் குடுத்துட்டு வந்துட்டார். நிபந்தனையற்ற ஆதரவு, நாங்க ஆதரவு கொடுக்குறோம். அப்புறமா காங்கிரஸ் கொடுத்தாங்க. 5 வருஷம் கவர்மெண்ட் போச்சா இல்லையா? அப்படி இருக்கும்போது இப்ப நாங்க எப்படி ஒத்துவோம்? எனவே அந்த கூட்டணி ஆச்சு, இந்த கூட்டணின்றதெல்லாம் இதுக்கு திமுகல அதுக்கு அது எங்க கொள்கை அது கிடையாது. கூட்டணி எல்லாம் கிடையாது. 200 தொகுதி திமுக ஜெயிக்கும். திமுகவோட சேர்ந்து யார் நல்லா நிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஜெயிப்பாங்க. அதனால திருச்சி வேலுசாமி அவனை செருப்பு எடுத்து அடிக்கணும். இது இப்படியே காட்டுங்க. பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன். அவன் திருச்சி வேலுசாமிக்கிறானே, அவனை செருப்பால் அடிக்கணும். அவன் தொடர்ந்து என் கவர்மெண்ட்டை என் கட்சி குறை சொல்றான். அவன் யார் சொல்றதுக்கு? கூட்டணி பத்தி பேசுறதுக்கு என்ன புடிக்கிடுவான் அவன்? ராகுல் காந்தி இவனதான் நியமிச்சுறாங்களா மேலிட பொறுப்பாளரா தமிழ்நாட்டுல வந்துட்டு போய் நீ கூட்டணி பேசுன்னு? இல்ல கூட்டணி பேசுற அந்த அந்த குழுல இருக்கிறானா, வேலுச்சாமி இருக்கிறானா? 90% காங்கிரஸ் பேரியக்கத்தின் முன்னணி தலைவர்கள் நிபந்தனையற்ற ஆதரவு திமுக தரணும், நாம் திமுகவோடு தான் தொடர வேண்டும் என்று இருக்கிறாங்க. இவன் ஏதோ பேசுறான்லாம் நீ கணக்கெட்டு அவன் போய் ஆதவர்ஜனா கூட போய் மேடையில் ஏறி திமுக விமர்சனம் பண்றான். அந்த கன்னியாகுமரியில கிறிஸ்துமஸ் விழான்னு நினைக்கிறேன். அவன் ஆதவர்ஜனாக டிவிக்கல அவன் கூட போய் எங்களை விமர்சனம் பண்றான். அப்ப எங்களுக்கு டெட்டே கேன்ஸ்ட் திமுக அந்த புறம்போக்க பையன் அவன் அந்த திருச்சி வேலுசாமி. இது வந்து பாஜக காங்கிரஸ திமுக கூட்டணியிலிருந்து பிரித்தெடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி பரவலாக பேசப்படுகிறது. அதனுடைய ஒரு வெளிப்பாடா இது? அது அப்படி கூட இருக்கலாம், பேசிட்டு இருக்கலாம். பிரவீன் சக்கர அப்படி கூட இருக்கலாம். இன்னொன்னு என்னன்னு கேட்டா, நடந்துட்டு இருக்கும் போதே அவர் போய் விஜயை பாக்குறாரு. ராகுல் காந்தி அவர்கள் விஜயோட பேசினார் அப்படிங்கறத வெளியில சொல்றாரு. ஆமா, ராகுல் காந்தி மரியாதைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் விஜய் கிட்ட பேசினாரு. ஏன் பேசினாரு? நீங்க வந்து எங்க கூட கூட்டணிக்கு வாங்க, நாங்க உங்கள்கிட்ட கூட்டணிக்கு வரோம்னா பேசினார் ராகுல் காந்தி. அது பேசல அவரு. அந்த 40 பேர் இறந்ததுக்கு துக்கம் விசாரிச்சார். நாங்க இருக்கிறோம், கவலைப்படாதீங்கன்னாரு. சார், இப்போ ஒரு அதிமுக செத்துட்டோம் எங்க ஊர்ல. எங்களுக்கு அதிமுக டெட் அகேன்ஸ்ட். திமுக நிகரான கட்சி அதிமுக தான். அது ஒரு அதிமுக செத்துட்டான், நாங்க அந்த டெத்துக்கு போவோமே. அவன் அதிமுக அவன் சாவுக்கு நம்ம ஏன்டா போனான்? போவோம், டெத்துக்கு போவோம். எங்க தெருவுல எங்க ஏரியால ஒரு சாவு நடந்துச்சுன்னா அதிமுக காரோ திமுக எதிர்க்கக்கூடிய பிஜேபி காரோ யாருன்னா கட்டும், நாம் தமிழர் கட்சியோ இல்ல விஜய் கட்சிக்காரையோட எவனை சத்தான்னு வச்சுங்க, போவோம், அங்க உட்காந்து இருப்போம். அந்த பணம் எடுக்கலாம் இருப்போம். கடைசியில பாடி எடுக்கும் போது சுடுகாட்டுக்கு போய் அடக்கம் பண்ணிட்டு வருவோம். படத்திறப்பெல்லாம் கூப்பிட்டா வருவோம். அது வேற. ஒரு இளவு வீடுக்கு துக்கம் விசாரிக்கிறதுல அரசியல் கிடையாது. அந்த மாதிரி விஜய் 41 பேர் அவன் கூட்டத்துல இறந்து போனான். அவன் அதை நினைச்சு சந்தோஷம் தான் பட்டான். அவனுக்கு வருத்தம் எல்லாம் கிடையாது. ஆனா ராகுல் காந்தி வந்து 41 பேர் இறந்துட்டாங்கன்னு விஜய் ஒரு வருத்தத்துல இருப்பாரு. அதனால போன் பண்ணி தைரியமா இருங்க, நாங்க இருக்கிறோன்னு ஒரு இளவு வீட்டுல வந்துட்டு துக்கம் விசாரிக்கிறது. அந்த மாதிரிதான் விசாரிச்சாரே தவிர ராகுல் காந்தி வந்து ஒன்னும் இவங்கிட்ட வந்து விஜய் கிட்ட நாங்க காங்கிரஸ் கூட்டணி வந்துடுறோம் எங்களை சேர்த்துக்கணும் கேட்டாரு. இந்த துக்கம் விசாரிச்சாரு, அவ்வளவுதான். அவன் எவனோ ஒருத்தன் போனான் டெல்லியில இருந்து இவனை பாக்குறதுக்கு, அவனை கூப்பிட்டு கண்டிச்சாங்க. காங்கிரஸ்ல ஒருத்தர் 2 பேர் பேசலாம், இந்த மாதிரி வந்து விஜய் கூட நாங்க போனோம்னு சொல்லி. அவன் யாரு? காங்கிரஸ் எவ்வளவு பெரிய கட்சி, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி காங்கிரஸ். நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் போய் அந்த பொறுக்கி பையன் குடிகாரம் பொறுக்கி விஜய் கிட்ட போய் சேர்றதா? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏதோ 1-2 பேசுவோம். இது தேர்தல் நடக்கிறது தானே சார்? இது தேர்தல் நடக்கிறது தானே. இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அப்படி கூட்டணி கட்சிங்க கொஞ்சம் கொஞ்சம் மாறு நிறுத்தினு, ஏன்னா ஒரு 2 தொகுதி எக்ஸ்ட்ரா கேட்கலாம். அது தப்பு இல்லை. அதை நான் தப்புன்னு சொல்ல வரல. அவங்க வந்து இப்ப நம்ம 5 எம்எல்ஏக்கிறோம், 4 எம்எல்ஏக்கிறோம், இன்னும் ஒரு 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ எக்ஸ்ட்ரா வரணும்னா இன்னொரு 5 சீட் எக்ஸ்ட்ரா கேட்கலாமே அப்படின்னு அவங்க கேட்கறது அவங்க உரிமை. நம்ம அதை குறை சொல்லக்கூடாது. அது முதலமைச்சர் தலைவர் தளபதி யாரு எத்தனை சீட்டு கொடுக்கணும், எத்தனை சீட்டு கொடுத்தா இவங்க ஜெயிப்பாங்க, எந்த தொகுதியில காங்கிரஸ் நின்னா ஜெயிக்கும், அது அவருக்கு தெரியும், தளபதிக்கு தெரியும். இதெல்லாம் வந்து இப்ப இந்த திருச்சி வேலுசாமி எல்லாம் பொறுக்கிப்பேன், அவன் திக்கு போடுங்க, அதெல்லாம் ஒரு வேலை கிடையாது. இருக்கிற கூட்டணி இப்படியே இருக்கும் சார். திமுக கூட்டணி இப்ப இருக்குது இல்ல. இந்தியாவை பொறுத்தளவுல காங்கிரஸை முற்றிலுமாக நாங்கள் ஒழித்தளிப்போம் அப்படிங்கிறது தான் பிஜேபி RSS
செயல்பாடாக இருக்கு. அவங்க வெளியில இப்படிதானே பேசுறாங்க. பண்ணிக்கிறாங்க. இப்ப நேர்மையா தமிழகத்துல தான் அதாவது தேர்தலை நீ நேர்மையா சந்திச்சா ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆயிருப்பார். ம், தேர்தல் நேர்மையா நடந்திருந்தா. நடக்கல. இப்ப பீகார்ல தான் நடந்துச்சு. பாத்தீங்கல்ல? ம், கிட்டத்தட்ட 1 கோடி பேர் போலி வாக்காளர்கள். ம், 99 லட்சம் 97 லட்சம்ன்றான். 1 கோடி வச்சுங்க. 1 கோடி பேர் போலி வாக்காளர்கள். அந்த அந்த போலி வாக்காளர் குடும்பத்துக்கு 10,000 கொடுக்குறான். சோ காங்கிரஸ் வெற்றிய மோசடி பண்ணி காங்கிரஸ் வெற்றியை இவன் திருடிட்டான் பிஜேபி. ம். இப்படிதான் அவன் ஜெயிக்கிறான். அந்த வேலையை தமிழ்நாட்டுல பார்க்கலாம்னு பார்த்தா எஸ்ஐஆர்ல எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப கூட்டணி உடைக்கிறதுக்கான முயற்சியில போறோம். ம். கூட்டணி உடைக்கிறதுக்கான முயற்சியில போறோம். எங்க கூட காங்கிரஸ் வரணும். அவங்க அது என்ன விஜய் அவன் நம்பி யாருன்னா போலாம் தான். ம். ஐயோ அவன் எங்கன்னா அந்த வெளியே எண்ணம் வரானாங்க. அந்த எண்ணம் காங்கிரஸ் தலைவர்களுக்கு தெரியாம பலியாகுறாங்களா? விவரமானவங்களுக்கு ப. சிதம்பரம் போன்ற முன்னணி தலைவர்களுக்கு தெரியும். ம், திருநாவுக்கரசர் எவ்வளவு அழகா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு பாத்தீங்களா? ம். முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர். ஆமா. ம், இந்த வேலுச்சாமி நீ நடவடிக்கை எடுக்காம இவனை பேச விட்டுனே இருந்தினா எதிர்காலத்துல சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் ஒரே காங்கிரஸ் கட்சிக்காரன் போக முடியாது. தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தன் கூட எம்எல்ஏ ஆக முடியாது, எம்பி ஆக முடியாது. ம். இந்த திருச்சி வேலுச்சாமி பேச விட்டுனீங்கன்னா அவன் வாயை அடக்கம் சொல்லி திருநாவுக்கரசர் சொன்னார் தெரியுமா? ம். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். அதனால காங்கிரஸ் மேலிடத்து விவரம் உள்ளவங்களுக்கு தெரியும். இந்த தள்ளு கேஸுங்க இப்படிதான் பேசும். அது காங்கிரஸை பொருட்படுத்தல. தொடர்ந்து பேசுவோம் சார். அரசியல் விவகாரங்கள் தொடர்ந்து எலெக்ஷன் சூடு பிடிச்சிருக்கு. தொடர்ந்து நம்ம அரசியல் விவகாரங்களை பற்றி பேசுவோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் நன்றி.